பார்க்கும்போது இரவிலே உண்டாகும் பயங்கரத்துக்கும் பகலிலே பறக்கும் அம்புக்கும் மத்தியானத்திலே பாழாக்கும் கொள்ளை நோய்க்கு கூட தேவன் நிச்சயமாய் பயப்படாதிருப்பாய். அப்படியானால் ஒரு பகல் முழுவதும் ஒரு இரவு முழுவதும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே அநேக வியாதிகளும் பிரச்சனைகளும் போராடுகிற பிசாசை குறித்து அந்த இடத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானால் பகலிலும் பிசாசானவன் நம்மளோடு போராடுகிறான், இரவிலும் நம்மளோடு பிசாசானவன் போராடுகிறான், நோய்களை போடுகிறான், வியாதிகளை உருவாக்கி வைக்கிறான். இதுக்கெல்லாம் இயேசுவை ஏற்றுக்கொண்ட ஒரு பிள்ளை, அந்த பரிசுத்தமான ஜீவிதத்துக்குள்ளே வாழ்கிற ஒரு பிள்ளைக்கு இதுக்கு பயப்படாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைய தினத்திலே நம்முடைய வாழ்க்கை எடுத்துக்கொண்டோமானால் அநேக காரியங்களில் நம்ம பயப்பட்டு கொண்டிருக்கிறோம். ஒரு வியாதி வந்தால் பயப்படுகிறோம், ஒரு பிரச்சனை வந்தால் பயப்படுகிறோம். அப்படியானால் இன்னும் நம் கிறிஸ்துவ வாழ்க்கைக்குள்ளே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ வாழ்க்கைக்குள்ளே நம்ம இன்றும் நம்ம பூரணமாக்கப்படவில்லை என்பதுதான் அர்த்தம். ஏன்னா ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிள்ளைக்கு தேவன் சொல்லுகிறார், அவன் பயப்படாது இருப்பாய் என்று சொல்லப்பட்டது. இதுக்கெல்லாம் பயப்படவே மாட்டான். இந்த பிசாசை குறித்து, இந்த வியாதி போடுகிறது பகல்ல இரவுலையும் மத்தியான வேளையிலே போடுகிறதை குறித்து அவன் பயப்பட மாட்டான், அவனுக்கு பயம் வராது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானால் ஏன் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பயம் வருகிறது என்றால், இன்றும் நம் அதை விட்டு பயப்பட இல்லாமல் நம்முடைய கிறிஸ்துவ வாழ்க்கைக்குள்ளே இன்னும் அதிகமாய் நெருங்கவில்லை, இன்னுமாய் தேவனோடு உறவாடுகிற உறவு அது குறைவாக இருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். சில வேளையிலே இன்றைய தினத்திலே ஆண்டவர் இந்த வார்த்தை வழியாக உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். ஏன் நம்முடைய வாழ்க்கையிலே பயந்து கொண்டிருக்கிறோம்? எதற்காக பயப்படுகிறோம்? கிறிஸ்துவை இன்னும் பூரணமாக்கப்படவில்லை, கிறிஸ்துடைய வாழ்க்கையோடு வாழ இன்னும் நாம் பூரணமாக்கப்படவில்லை என்றுதான் அர்த்தம். அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். தேவனோடு உறவாடுகிற வாழ்க்கையை ஏற்றுக்கொள்ளுங்கள், இயேசுவை மெய்யாகவே ஏற்றுக்கொள்ளுங்கள். இப்படிப்பட்ட பிரச்சனைகள் மத்தியான வேளை, இரவு வேளை, மாலை வேளை, இது வருகிற பகல் வேளை வருகிற வியாதிகளும் கொள்ளை நோய்களும் இன்றும் நம்முடைய பூமியிலே வந்து கொண்டே இருக்கிறது. ஆனாலும் நீங்கள் பயப்படாதீருங்கள், அது உங்களை ஒன்று சேதப்படுத்தாது என்றுதான் தேவன் இன்று நம்மளோடு பேசுகிறார். இன்று அதுதான் ஆண்டவர் ஆணித்தனமா பேசுகிறார். ஒன்றுக்கும் கவலைப்பட வேண்டாம். எந்த வேளையிலும் பிசாசானவன் வந்தாலும், வியாதிகளை போட்டாலும், பிரச்சனைகளை போட்டாலும் பயப்பட வேண்டாம். அது இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளுக்கு பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நிச்சயமாகவே அதுல ஒரு விடுதலை உண்டு. தேவன் அற்புதங்களை அவர் செய்வார். அப்படி இந்த வார்த்தை மூலமா